ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் தமிழ் கோடிங் கீக். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு பேசிக் பாப் ஓவர் எலமெண்ட் நம்ம பிளெயின் HTML வச்சு எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நீங்கள் நிறைய வெப்சைட்ஸில் பார்த்துருப்பீங்க, ஏதாச்சும் ஒரு பட்டன் இல்லைனா ஒரு லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பாப் ஓவர் மாரி வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதை பேசிஸில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் நடக்கும். ஸோ அது நம்ம எப்படி பேசிக் HTML இப்போ க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் ஒரு பிளெயின் HTML டாக்குமெண்ட் எடுத்திருக்கேன். இந்த டாக்குமெண்ட் நான் ஜஸ்ட் டைட்டில் வந்து பாப் ஓவர் எக்ஸாம்பிள் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். பாடியில் நான் வந்து ஒரு பட்டன் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பட்டனுக்கு நான் வந்து ஷோ பாப் ஓவர் அப்படின்ற ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். அண்ட் இதில் நீங்கள் இந்த பட்டனில் கொடுக்க வேண்டிய ஆட்ரிபியூட் வந்து பாப் ஓவர் டார்கெட் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. பாப் ஓவர் டார்கெட். அண்ட் இதுக்கான வேல்யூ வந்து நீங்கள் வந்து எந்த எலமெண்ட்டை நீங்கள் பாப் ஓவர் பண்ணணுமோ அந்த எலமெண்ட்டோட ஐடி நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நான் வந்து பாப் ஓவர் 1 அப்படின்ட்டு ஒரு எலமெண்ட் நேம் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாரி நான் வந்து ஒரு டிவ் டேக் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் அந்த டிவ் டேக்குள்ளே நான் ஒரு சிம்பிள் லிஸ்ட் மாரி நான் கொடுத்துக்கிறேன். அன்ஆர்டர் லிஸ்ட் அண்ட் லிஸ்ட் ஐட்டமில் ஜஸ்ட் ஒரு 3 ஃப்ரூட்ஸ் நேம் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த டிவ் டேக்கோட ஆட்ரிபியூட் என்னவா இருக்கணும்னா பாப் ஓவர் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் நீங்கள் யூஸ் பண்ணணும். அது வந்து இந்த டிவ் எலமெண்ட் வந்து ஒரு பாப் ஓவர்ன்றதை இண்டிகேட் பண்ணும். அதேமாரி இந்த பட்டனை கிளிக் பண்ணால் இந்த பாப் ஓவர் ஓப்பன் ஆகணும் அப்படின்றதுக்காக நீங்கள் ஐடியா இந்த பாப் ஓவர் டார்கெட்டில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த சேம் நேமை நீங்கள் இந்த ஐடிக்கு காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு இதை நம்ம ப்ரௌசரில் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஷோ பாப் ஓவர் அப்படின்ற ஒரு பட்டன் வந்துருச்சு. அண்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு செப்பரேட் சென்டர் ஆஃப் த ஸ்க்ரீனில் ஒரு பாப் ஓவர் வருது. அண்ட் அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து அன்ஆர்டர் லிஸ்ட் இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஒரு பிளெயின் ஸ்க்ரீனில் பார்த்ததுனால உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பாப் ஓவரா இல்லையான்ட்டு உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாமல் இருந்திருக்கும். ஸோ நான் இதுவே உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்க்ரீனில் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இமேஜ் ஆட் பண்ணிடுறேன். நம்ம எல்லா வீடியோக்கும் யூஸ் பண்ண இமேஜை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்டர்னேட் நேம் சும்மா டெமோ இமேஜ்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதை இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த பேஜில் வந்து அந்த இமேஜ் டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ நான் ஷோ பாப் ஓவர் கொடுத்தேன்னா இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும் அந்த இமேஜ் மேலே அந்த பாப் ஓவர் வந்து ஒரு பாக்ஸாக வந்திருக்கு. ஸோ அண்ட் இந்த பாப் ஓவர் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பாப் ஓவருக்கு வெளியில் எங்கே கிளிக் பண்ணாலும் இது க்ளோஸ் ஆகிடுது. ஸோ இந்த பிஹேவியர் நீங்கள் ஸ்டாப் பண்ணி ஜஸ்ட் இந்த பட்டன் வச்சே இந்த பாப் ஓவர் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா இந்த பாப் ஓவருன்ற ஆட்ரிபியூட்டுக்கு நீங்கள் வந்து 2 வேல்யூஸ் கொடுக்கலாம். ஒன்று வந்து ஆட்டோ, ஒன்று வந்து மேனுவல். ஆட்டோன்றது தான் டிஃபால்ட் வேல்யூ. நீங்கள் எந்த வேல்யூவும் கொடுக்கல அப்படின்னாலும் அது ஆட்டோன்ற வேல்யூவை எடுத்துக்கும். ஸோ ஆட்டோன்ற வேல்யூ தான் நீங்கள் அந்த பாப் ஓவருக்கு வெளியில் கிளிக் பண்ணாலும் அந்த பாப் ஓவர் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ நான் இப்போ வந்து மேனுவல் அப்படின்ற வேல்யூ கொடுக்குறேன். ஸோ மேனுவல் வேல்யூ கொடுத்துட்டு இதை ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா ஸோ நான் இப்போ வெளியே கிளிக் பண்ணுறேன். இந்த பாப் ஓவர் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகலை. ஸோ இந்த பாப் ஓவரை நீங்கள் திரும்ப க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த பட்டனை வச்சு ஆர் எந்த லிங்க் ஆர் எனிதிங் எந்த எலமெண்ட்டை வச்சு அந்த பாப் ஓவரை ஓப்பன் பண்ணிங்களோ அதே எலமெண்ட் மேலேயே திரும்ப கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பாப் ஓவர் க்ளோஸ் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு பேசிக் பாப் ஓவர் வெப்சைட்டில் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த பாப் ஓவரை நீங்கள் எப்படி ஸ்டைல் பண்ணலாம் அண்ட் எப்படி இதை மோர் இன்ட்ராக்டிவாக ஆக்கலாம் அப்படின்றத இதோட சிஎஸ்எஸ் அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் பார்ட் வரும்போது அதில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வெப் டெவலப்மெண்ட் பேசிக்ஸ் கற்றுக்குறாங்கன்னா அவங்களோட ஷேர் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் போட்ட வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.